சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகப்பட்டினம் அவுரி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கருணாநிதி, நாடு வளம் பெற சேது சமுத்திர திட்டம் அவசியம் என்றார். கிரேக்கர்களோடு கடல் வழி வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள் என்று கூறிய அவர், உலக நாடுகள் போற்றும் வகையில் இந்தியா மாற வேண்டுமானால் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இத்திட்டம் எதிர்கால சந்ததியினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கருணாநிதி கூறினார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நிறைவேற்ற வேண்டும் என நினைத்த இத்திட்டத்தை ஜெயலலிதா தடுப்பதாகவும் அவர் பேசினார். வருங்கால தமிழ் சமுதாயத்திற்கு துணை போக வேண்டும். அந்த சமுதாயம் மகிழ்ச்சியோடு இருக்க, பலத்தோடு இருக்க, வலிமையோடு இருக்க, பிற நாட்டார் பார்த்து இந்த சமுதாயத்தை பாராட்ட போற்ற வேண்டும். சேது சமுத்திர திட்டம் உண்டாக வேண்டும். சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி தூத்துக்குடியில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சேது சமுத்திர திட்டத்திற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜெயலலிதா அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட்டாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவை உடனடியாக அவர் திரும்ப பெற்றிட வேண்டும், அதை வாபஸ் வாங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேது சமுத்திர திட்டம் தமிழ்நாட்டுக்கு வளம் சேர்க்கும் திட்டம் என்றும், எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மத்திய முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் கூறியுள்ளார். சேது கால்வாய் திட்டம் வந்தால் குறிப்பாக தென் தமிழகம் வளம் பெறும். அதை தடுக்க நினைக்காமல், முடக்க நினைக்காமல் உச்ச நீதிமன்றத்திலே அது போட்ட மனுவை அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். இந்த திட்டத்துக்கு நிறைவேற்ற வகையிலே அவர் துணை நிற்க வேண்டும் என்று கூறி, இதற்காக தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற ஜெயலலிதாவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம்.